ஓம் கரூர் சித்தர் பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த கோள்களின் சஞ்சாரங்களையே வைத்து இந்த ஆகஸ்ட் மாதம் சொன்னாலே தமிழ் மாதங்களில் 2 மாதங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி 16 ஆவணி 14 வரைக்குள்ள இந்த நாட்கள் தான் ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்ம எப்போது நமக்கு திருமணம், ஒரு தொழில், ஒரு பண வருவாய் எப்படி இருக்கும், வீடு கட்டலாமா இல்ல முதலீடு எதுல நம்ம போடுறது, மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், காதல் இந்த போய் நாங்க இந்த காதலுக்கான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நாங்க செய்யலாமா, ப்ரப்போசல் பண்ணலாமா, இல்ல பிரேக்கப்ல இருக்கு எங்க காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு பலவித சந்தேகங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக பார்க்கவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் சிம்மம் எதிர்பார்த்திருந்தா ஏமாற்றம்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். இந்த அஷ்டம சனியில இதுவே நம்மளுக்கு பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம். ஏன்னா 3-10 சுக்கிரன் நம்மளுக்கு நீசமாகிறாரு. கடின உழைப்பு தேவை. அப்படியே நம்ம போட்டா கூட நம்மளுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப கம்மி. நம்ம என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டுது அப்படின்ற நெகட்டிவ் தாட் மட்டும் போட்டுறாதீங்க. அதே போல குடும்ப உறவுகள்ல தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளாதீங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போறது இந்த காலகட்டம் ரொம்ப அவசியம். அதே போல 8ல் சனி இருக்கிறதுனால அவர் 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆர்கியூமெண்ட்டை வீட்டுல மட்டும் இல்ல, வெளியில தொழில் செய்யற இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. மேலதிகாரிகள், உடன் பணிபுரிபவர்களை இந்த காலகட்டம் அனுசரித்து செல்வது ரொம்ப அருமையான பலன்களை உங்களுக்கு இந்த எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லலாம். பாதகாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 11ல இருக்கிறாரு. அதனால நான் இப்ப லவ் சொல்ல போறேன், நான் அவங்க இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்னு முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதி. அப்ப அவங்க லவ் பண்ணவே மாட்டாங்க, நீங்க தேவதாசனால அவங்க பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு தலை காதலாக இருக்கும். ஆனா மாணவர்கள் படிக்கக்கூடிய காலத்தில் படிக்கிறத நீங்க கவனம் செலுத்துங்க. ஏன்னா அந்த சிம்மம் இந்த லவ் எல்லாம் போயிடுச்சுன்னா டவுன் டு எர்த் ஆயிடும். சிம்மம் பெரிய கெத்து, அப்படியே அப்படியே மிடுக்கா திரிவாங்க, யாருக்குமே அடிப்பணிய மாட்டாங்கலாம். அப்படிலாம் கிடையாது. இது யாருக்கான ஒருத்தர் புடிச்சு போச்சுன்னா அப்படியே டவுன் டு எர்த்தா இருக்கும். அதனால இந்த காலகட்டம் கவனம். மாணவர்களுக்கு நிறைய சவால்கள் காத்திருக்கு. பொறுமை, நிதானம் கடைபிடிங்க. வேகம், கோபம் வேண்டாம். விவேகத்தோடு செயல்படுங்க. உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய அறிவு என்ன, உங்களுடைய வித்தை என்ன, உங்களுடைய நாலேஜ் என்ன, உங்களுடைய தனித்தன்மை என்ன, செயல்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வு கொண்ட மாதமா இருக்கு. அதனால அனைத்துலயுமே நீங்க கடினமான உழைப்பை போடும்பொழுது, விடாமுயற்சி செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு உரிய பலன்கள் கிடைக்கும். அதனால சோர்வு அடையக்கூடாது. நம்ம இப்ப போடுற முயற்சி எல்லாம் பின்னாடி நம்மளுக்கு பலன்களாக கிடைக்கக்கூடிய கனிமான காலம் வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு உறுதியா நம்ம செயல்படணும். இந்த காலகட்டம் நம்ம சோர்ந்து மட்டும் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மூளையில முடக்கி போற்றும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது. அப்ப ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சனி 8ல் வேற இருக்கிறாரு. அதனால எல்லா பிரச்சனையுமே வரும். சுக்கிரனும் நீச்சம். அதனால உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைபாடு, பிரயாணத்துல கவனமா இருக்கணும், வாகனத்துல கவனமா இருக்கணும், நண்பர்களோட வண்டியில போறது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பைக் ரைடிங் எல்லாம் போறீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டம் தவிர்த்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. ஒரு சிலருக்கு ஒத்த தலைவலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுக்கரன் கேது இணைவு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சாப்பாடு விஷயத்துல, ஓய்வெடுக்கிற விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனத்தை செலுத்தணும். தேவையில்லை ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுனால நம்மளுக்கு மன வருத்தம் இருக்குன்னா அந்த மாதிரி ஆட்களை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்க. அதிக பணிச்சுமை இருக்கும். அதனால உடல் சோர்வு, மனசோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு அதற்கேற்ற ஒரு பலனும் இருக்காதா? அதனால அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதன் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான அனுபவங்களை அறிந்து கொள்கிறீர்கள். பெண்கள், வயதானவர்களுக்கு எல்லாம் சொல்லவே வேணாம். இந்த நாள் போகுது அப்படின்னா நல்லபடியா ரொட்டீன் லைஃப் காலையில சாயந்தரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போச்சுன்னா இறைவா நன்றின்னு பெரிய ஒரு நன்றி சொல்லிடுங்க. அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கொடுத்து கெட்ட பேர் வாங்கறதுக்கு பதிலா நம்ம பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மம் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வேலை இருந்தா அப்படியே கடந்து வந்துருங்க. குடும்ப உறவுகிட்ட அனுசரிச்சு போயிடுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அந்த இடத்துல வார்த்தைகளை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு.
உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எஃபர்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு போடுறீங்களோ, இப்ப பலன் கிடைக்கலனாலும் பின்னாடி அதற்கான பலன்கள் இருக்கு. ஒவ்வொரு நொடியையும் அது உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு உழைப்பு போடுங்க. உங்களுடைய உழைப்பு பின்னாடி உங்களுக்கு பெரும் பலனாக சேரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் முடிவெடுக்க வேண்டாம். நம்மளால சரியா அதை முடிவெடுக்க முடியாது. லவ் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் நீங்க ஹாய் பாயோட வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. மேற்கொண்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசினீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால உறவுகள் கிட்ட நம்ம நெருங்கி இருக்கவங்க கிட்ட எல்லாம் குடும்பத்துல எல்லாம் அமைதி காத்து கடந்து வருவது ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியாச்சு. எப்பவும் பாத்துக்கோங்க, எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏமாற்றம் இல்ல. ஏற்கனவே நம்ம அன்றாட வாழ்க்கை நார்மலா போயிட்டாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்க வேண்டியது சிம்மம். சிம்ம ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.